வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வேர்க்கடலை ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க மக்களே. பாதாம் பருப்புக்கு நிகரான ஊட்டச்சத்துக்கள் வேர்க்கடலில் இருக்குது. புரதச்சத்து, கால்சியம், நார் சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் இ மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளாக இருக்குது. இது தவிர துத்தநாகம், செலனியம் மற்றும் தாமிரம் சத்துக்களுமே இருக்குது. வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்வது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநல ஆரோக்கியத்திற்கும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் கூட நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது வேர்க்கடலை. வேர்க்கடலையை பச்சையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பச்சை வேர்க்கடலை உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்துமே தவிர வயிற்று வலியை உங்களுக்கு கொடுக்காது. பச்சை வேர்க்கடலை உட்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு ஊட்டச்சத்துக்களை, அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய மற்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதையும் இந்த பச்சை வேர்க்கடலை உங்களுக்கு மேம்படுத்தும். இது பல வயிற்று பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனை, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, இது போல எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான செரிமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, குடல் இயக்கத்தை வந்து எளிதாக்கி கொள்வதற்கெல்லாம், குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். தசைகளை வலுப்படுத்தும் வேர்க்கடலை. புரதச்சத்து வேர்க்கடலை நிறைந்திருக்கிறதால வேர்க்கடலை சாப்பிடும்போது தசைகள் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைவதற்கும் அதனுடைய இயக்கம் வந்து நன்றாக இருக்கிறதுக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிளான தசை இயக்கத்தை வந்து நம்ம பெறுவதற்கெல்லாம் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 100 கிராம் வேர்க்கடலையில் சுமார் 25 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து இருக்குது. புரதங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஊட்டச்சத்து. எனவே நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். தசைகளையும் வேர்க்கடலை வலுப்படுத்தும். இதயத்திற்கு மிகவும் நல்லது வேர்க்கடலை. வேர்க்கடலையில் ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள் இருந்திருக்கு. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். இது நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தை வந்து அதிகரிக்கும். நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்டப் பண்ணும் வேர்க்கடலை. ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு பெறுவதற்கெல்லாம் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் நமக்கு வந்து சீராக இருக்கும். பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படும். குறிப்பாக கெட்ட கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் நமக்கு வந்து குறைக்கப்பட்டும். நல்ல கொலஸ்ட்ரால் மட்டுமே வளமான அளவில் இருக்கிறதால இதயம் போதுமான ஊட்டச்சத்து சரியாக பெற்று இதயத்தினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலையில் நார் சத்து மற்றும் புரதச்சத்து அதிகமாக இருக்கு. இது உங்களுக்கு பசியை குறைக்கும். பசியை குறைக்கும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையை எடுத்துக்கொள்ளும் போதே உங்களுக்கு வந்து வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு இருக்கும். இதனாலே அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதாவது உடல் பருமனா நீங்கள் ஆக மாட்டீங்க. அதை முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குறிப்பாக வேர்க்கடலில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளியேற்றி உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக வேர்க்கடலை இருக்கும். சளி மற்றும் இருமலிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சளி மற்றும் இருமலிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடியது. இது உங்களுடைய உடலை வந்து உள்ளே இருந்து சூடாக வைத்து தொடர்ந்து வேர்க்கடலையை நம்ம சாப்பிட்டு வரும்போது நுரையீரல் நமக்கு வந்து வலுவடைய ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட சீசனில் நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். சளி, இருமல் போன்ற பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவாரணம் அடையும். மூளைக்கு நன்மை பயக்கும் வேர்க்கடலை. பாதாமை போலவே வேர்க்கடலை சாப்பிடுவது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நினைவாற்றலை மேம்படுத்தி மனதை வந்து கூர்மையாக்கும். அப்போ மூளை வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வந்து சத்துக்கள் தேவை இல்லையா? ஸோ அந்த சத்துக்கள் பாதாமில் இருக்கிறது போலவே வேர்க்கடலையும் இருக்கும். அப்போ நீங்கள் வேர்க்கடலையும் தொடர்ந்து உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் போது எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஞாபக சக்தியோட அதிகமாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற இந்த மாதிரி நரம்பியல் சார்ந்த மறதி நோய்கள் வரக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் நம்ம வேர்க்கடலையும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக அதை ஒரு அளவோடு சாப்பிடும்போது அவங்களுடைய மூளைக்கு அது நன்மை பயக்கும். ஸோ ஓரளவு அவங்க ஞாபக மறதி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்குன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ அவங்க ஞாபக மறதி வந்து அவங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. அதுக்கு வந்து வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். அப்போ எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்று நலமோடு வாழ்வதற்கெல்லாம் மூளைக்கு நன்மை பயக்கிறதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் அபாயத்தை வேர்க்கடலை குறைக்கிறது. நிபுணர்களுடைய கூற்றுப்படி வேர்க்கடலை சாப்பிடுவது பல வகையான புற்றுநோய்களை தடுக்கும்.
வேர்க்கடலையை வந்து அதிக அளவு ஃபேலிஃபினாலிக் ஆசிட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்குது. தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவாமல் முன்னாடியே தடுக்கக்கூடிய ஆற்றலாம் வேர்க்கடலை தான் நமக்கு கொடுக்கும். ரத்த சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேர்க்கடலை. அதாவது நல்லது அப்படின்னா பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி சுகர் பேஷண்ட்டை அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு வேர்க்கடலையை அவங்க எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் மேங்கனீஸ், கால்சியம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஏராளமான அளவு இருக்குது. தொடர்ந்து வேர்க்கடலை உட்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நமக்கு கட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு வந்து நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னா வேர்க்கடலை உட்கொள்வது நமக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட்டு விடுவதற்கெல்லாம் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். தோல் மற்றும் முடிக்கும் நன்மை செய்யும் வேர்க்கடலை. நம்மளுடைய சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தல் தொடங்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது வரைக்குமே குறிப்பாக நம்மளுடைய தோல் மற்றும் முடிக்கும் நன்மை செய்யும் வேர்க்கடலை. வேர்க்கடலை தோல் மற்றும் கூந்தலுக்கு மிகவும் நன்மை பயக்கும். ஏன்னா வேர்க்கடலையில் புரதம் மற்றும் பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதால இது ஆரோக்கியமான சர்மம் மற்றும் முடியை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய சர்மம் வந்து எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல், முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சர்மத்தை பெறுவதற்கும், முடி உதிர்வு, அப்புறம் இளநரை ஏற்படுவது, முடி நரைத்து போவது, பித்த நரை இது போல எதுவும் இல்லாமல் முடி உடைந்து போகிறது, முடி கொட்டுறது இது போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருகருவென்று அடர்த்தியாக முடியை வளர வைக்கிறதுக்கும் வேர்க்கடலை நமக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து வேர்க்கடலை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.